பார்வையற்ற ஒருவர் நம்பிக்கையை துணையாக கொண்டு 20 ஆண்டுகளுக்கு மேலாக கறிக்கோழி கடை நடத்தி வருகிறார். அவரே கோழிகளை வெட்டி சுத்தம் செய்து வாடிக்கையாளர்களுக்கு கொடுப்பதுதான் அவரது நம்பிக்கையின் அடையாளம். ஊனக்கண் பழுதென்றாலும் அவரது மனக்கண் அவருக்கு வழிகாட்டி வருகிறது. யார் அவர்? பார்க்கலாம் இந்த தொகுப்பில். இவர் பெயர் ஜாகிர் ஹுசேன். ராமநாதபுரம் காமன்கோட்டை கிராமத்தைச் சேர்ந்த இவருக்கு சிறு வயதிலேயே பார்வை பறிபோய்விட்டது. இளைஞரான பின் இவரது பார்வை குறைபாட்டை பயன்படுத்தி நண்பர்கள் சிலர் இவரை ஏமாற்றியுள்ளனர். தற்போது சிவகங்கை மாவட்டம் சிங்கமுனரி தாலுகாவில் உள்ள புழுதிப்பட்டியில் வசிக்கும் இவர் உள்ளாட்சித்துறையின் புதுவாழ்வு திட்டம் மூலம் மதுரை திருச்சி நெடுஞ்சாலையோரம் கறிக்கோழி கடை வைத்துள்ளார். காலை 7 மணிக்கு கடைக்கு வந்துவிடும் இவர் யாருடைய துணையும் இன்றி கோழிகளை தேர்ந்தெடுத்து வெட்டி சுத்தப்படுத்தி துண்டுகளாக நறுக்கி வாடிக்கையாளர்களுக்கு கொடுக்கிறார். அவர்கள் தரும் பணத்தையும் கச்சிதமாக அடையாளம் கண்டுகொள்கிறார். ஞாயிற்றுக்கிழமைகளில் 10ஆம் வகுப்பு படிக்கும் மகனை உதவிக்கு வைத்துக் கொள்கிறார். தினசரி இரவு 7 மணி வரை கறிக்கோழி விற்கும் இவரது வாடிக்கையாளர்கள் இவரை விட்டு வேறு கடைகளுக்கு செல்வதில்லை. அந்த அளவுக்கு தொழில் நேர்த்தி இவரிடம் அதிகம். நான் பிஸ்மில்லா ஹோட்டல்னு 2 ஹோட்டல் வச்சிருக்கேன். எனக்கு சொந்தமா ஒரு நாளைக்கு 15 கிலோ 20 கிலோ கறி தேவைப்படுது. இந்த 2 வருஷமா அவருடைய சுத்தத்துக்கும் அவருடைய ஆர்வத்துக்கும் தான் அவர்கிட்ட நான் கறி வாங்கிட்டு இருக்கேன். அவருக்கு கண் பார்வை இல்லாட்டியும் காலையில 6 மணிக்கே கடையை திறந்து சாயந்தரம் 7 மணி வரைக்கும் வர்ற கஸ்டமர் எல்லாருக்கும் அந்த குரல் வச்சே கண்டுபிடிச்சிருவாரு இவர்தான் அப்படின்னு. 20 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த கடை நடத்தி வரும் ஜாகிர் ஹுசேன் தன்னை மற்றவர்கள் ஏமாற்றியதைப் போல தான் பிறரை ஏமாற்றக்கூடாது என்பதை கொள்கையாகவே கொண்டு வாழ்ந்து வருகிறார். உழைச்சு பிழைப்பவன் 1 கோடி, ஏச்சு பிழைப்பவன் 7 கோடின்னு ஒரு பழமொழி கேட்டிருக்கோம். அதனால நம்ம உழைத்து பிழைக்கிற அந்த 1 கோடியிலே இருந்துக்கிறோம். மைனாரிட்டியில இருந்துக்கிறோம், மெஜாரிட்டிக்கு வேண்டாம், யாரையும் ஏச்சு பிழைக்க கூடாதுங்கிற எண்ணத்தோட தன்னம்பிக்கையோட நான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன் இந்த ஊர்ல சார். பார்வை இல்லாமல் போனாலும் நம்பிக்கையும் துணிவும் இருந்தால் இந்த பாரில் நலமுடன் வாழலாம் என்பதற்கு வாழும் உதாரணமாய் திகழ்கிறார் ஜாகிர் ஹுசேன். பார்வை இல்லை என்றால் பரவாயில்லை, கையில் தொழில் இருக்கு, நெஞ்சத்தில் நம்பிக்கையுடன் கறிவெட்டி வாழ்க்கை நடத்தும் இவரது தன்னம்பிக்கை பாராட்டுதலுக்குரியது. சிவகங்கை மாவட்டம் புழுதிப்பட்டியிலிருந்து முத்துராமலிங்கம், நியூஸ் 18 தமிழ்நாடு.